மிஸ்டர் மூர்த்தி, நேத்து நைட் அடையார் லிமிட்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கிட்னாப் பண்ணதா கேஸ் ஃபைல் ஆச்சுல்ல? அந்த கேஸோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். ரைட், தேங்க்யூ. அப்பா, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. வீட்டுல நீங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே கோவிலுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டீங்க. வேற என்னடா பண்ண சொல்ற? நீ வரக்கூடாதுன்னு சொன்ன, ஆனா துளசி நான் கண்டிப்பா கோயிலுக்கு வரணும்னு சொன்னேன். அதான் வர வேண்டியதா போச்சு. அப்பா, இது ரொம்ப அநியாயம்ப்பா. நான் உங்க பையன், என் பேச்ச கேட்காம உங்க தங்கச்சியோட பொண்ணு சொன்ன உடனே நீங்க கோவிலுக்கு வந்துட்டீங்க. உங்க மகனோட லைஃப் உங்களுக்கு முக்கியமா தெரியலையாப்பா? டே விஸ்வா, நீ என் பையனே கிடையாது, அது உனக்கு தெரியுமா? ஐயோ, அப்பா கோவத்துல உண்மையை சொல்லிடுவாரோ? என்ன பண்றது? என்ன என்ன அப்பா இப்படி பேசுறானே பாக்குறியா? ஆமாண்டா, எப்ப நீ என் பேச்ச கேட்டிருக்க? எப்பவும் பைரவியோட பேச்சு தானே கேட்கற. நீ பைரவியோட பையனா தான் இருக்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இது பாரு, பைரவிக்கு துளசியை பிடிக்கல, ஆனா துளசிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்துல நான் மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்த உங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா நீ உங்க அம்மா கிட்ட போய் துளசியை தான் நான் கட்டிக்குவேன், நீ பார்த்த பொண்ணு லட்சுமியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்னைக்காவது தைரியமா சொல்லிருக்கியா? இதேதான் நானும் இவன் கிட்ட சொன்னேன் மாமா. ஆனா இவன் என்னடானா என்கிட்டயே சண்டைக்கு வரான். நீங்களே சொல்லுங்க மாமா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ பேசாத துளசி. நான் என்ன உன்ன மாதிரி அம்மா கிட்ட போய் லட்சுமியை கட்டிக்கிறேன்னு சத்தியமா பண்ணி கொடுத்தேன்? நானும் ஏதோ ஒரு டைம்ல அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ சத்தியம் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்ட. பாரு விஸ்வா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நான் உங்க அம்மாவை கூப்பிடுறேன். ஏன் முன்னாடியே அவகிட்ட நான் துளசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கான்பிடென்ட்டா சொல்லு. நானே உங்க 2 பேர் கல்யாணத்தை கிராண்டா நடத்தி வைக்கிறேன். என்ன விஸ்வா, அம்மா கிட்ட எப்படி சொல்றது நீ யோசிக்கிற இல்ல பயப்படுறியா? அப்பா, நான் ஒன்னும் பயப்படலப்பா. அம்மா ரொம்ப சென்சிட்டிவ்னு உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதான்ப்பா யோசிக்கிறேன். பாத்தீங்களா மாமா, நான் தான் சொன்னேன்ல, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டான். ஏ துளசி, தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ற. அம்மா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. அவங்களை எதிர்த்து பேசினா அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். விஸ்வா, உன்னோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நீ உங்க அம்மா சொல்ற மாதிரி லக்ஷ்மியே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விட்டுரு, தயவு செய்து விட்டுரு. அப்பா, பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறான்னு? என் சிச்சுவேஷனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இந்த பாருடா, துளசியோட ஸ்டாண்ட்ல எந்த தப்பும் இல்ல. அவ ஒன்னும் உன்னை மறந்துடுவேன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கல. லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா மட்டும்தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவ உன்னை அவாய்ட் பண்ணலையடா, நீ சொன்ன சிச்சுவேஷன் தான் அவளை சத்தியம் பண்ண வச்சிருக்கு. அப்பா, என்ன பண்றது? எனக்கு ஏன் அப்படி எல்லாம் நடக்கணும்? ஒரு பக்கம் அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்கன்னு பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் துளசி இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. எனக்கு எனக்கு செத்து போயெல்லாம் தோணுதுப்பா. டே டே விஸ்வா, டே இந்த பாரு, அவனுக்கு நிச்சயம் மட்டும் தாண்டா நடந்திருக்கு. இன்னும் கல்யாணம் முடியல. சோ உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா. இது பாரு, உனக்கு எப்போ தைரியம் வருதோ அப்போ உங்க அம்மா கிட்ட போய் பேசு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், லைஃப்ல எப்பவும் காம்ப்ரமைஸ் மட்டும் ஆகக்கூடாது. புரியுதா? விஸ்வா, அப்பா இருக்கேன்டா, நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பண்ணணுமோ அந்த நேரத்துல கரெக்டா பண்ணுவேன். ஓகே, போ. துளசி, நீ எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் மனசுக்குள்ள எனக்கும் லட்சுமிக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அம்மா கிட்ட பேசுறேன் துளசி, கண்டிப்பா பேசுவேன். அப்பா, விஸ்வா அம்மா கிட்ட பேசுவானாப்பா?
உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இல்லம்மா, அவன் டோட்டலா அம்மா புள்ளதான். பைரவி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்தாலும் அவ்வளவுதான், அவகிட்டயே சரண்டர் ஆயிடுவோம். அப்பா, இந்த விஷயத்துல நானும் தெளிவா இருக்கேன். விஸ்வா எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா என் அம்மா அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. ஏய், அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. நீ ஏன் பொண்ணுமா? அதுக்கு நான் பிளான் பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னப்பா பிளான் பி? சொல்றேன், வா என் கூட வா. என்னங்க? என்ன சிவகாமி? இல்ல, இன்னைக்கு கோவிலுக்கு அண்ணன் வரவே மாட்டார்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டாரு. அந்த ருத்ரா சொன்ன மாதிரியே நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இப்ப என் புள்ளையோட நிலைமையை நினைச்சாலே என் மனசு பதறுதுங்க. எந்த புள்ளைய சொல்ற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு 2 பேருமே பிள்ளைங்க தானே. யார் மனசு கஷ்டப்பட்டாலும் என் மனசு கஷ்டப்படத்தான் செய்யும். நம்ம என்ன பண்ண முடியும் சிவகாமி? நடந்தது நடந்து போச்சு. அந்த பைரவி ருத்ரா பேச்ச தான் கேக்குறா. இந்த காலத்துல நல்லவங்க பேச்ச யார் கேக்குறா? அவளை விட்டு தள்ளுங்க. எனக்கு அண்ணன் மேலதான் கோபம். அவராவது கடைசி நிமிஷத்துல இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கலாம்ல. எனக்கு என்னன்னு பேசாம இருந்துட்டாரு. நாளைக்கு என் அண்ணனை பார்த்து 4 வார்த்தை நல்லா கேட்டாதான் என் மனசு ஆறும். நாளைக்கு எதுக்குமா? இப்பவே என்ன வேணாலும் கேளு. வாங்க மாமா. வானே உட்காரு. என்ன சிவகாமி, உனக்கு உன் அண்ணன் மேல கோவலாம் கூட வருமா? என்ன துளசி, ஏன் அப்படி கேக்குற? என்ன திட்டுறதுக்கும் என் மேல கோவப்படுறதுக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அண்ணே, என்னண்ணே நீ வந்ததும் வராததுமா என்ன கிண்டல் பண்ற? சிவகாமி, உன் அண்ணனை உனக்கு திட்டுறதுக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவர் உனக்கு கிண்டல் பண்றதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? பார்த்திபா, உன் வைஃப் கிட்ட சொல்லி வை. அவ அண்ணனை வேணா அவ திட்டலாம், ஆனா ஏன் அப்பாவை ஏன் முன்னாடி அவ திட்டவே கூடாது. அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். கண்ட்ரோல் பண்ணி சொல்லி வச்சிருங்க. என்னங்க, துளசி ஏன் இப்படி பேசுறா? சிவகாமி, துளசிக்கு உண்மை தெரியுமா? துளசிக்கு நான் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? அப்படி சொல்லாத சிவகாமி, நீ எப்பவுமே என் அம்மாதான். துளசி, நான் உன்னை 10 மாசம் என் வயித்துல சுமக்கலனாலும் 20 வருஷமா
உன்னை என் நெஞ்சில சுமந்துட்டு தாமா இருக்கு. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் தான் உன் அம்மா. நீ என் புள்ளதான். என்ன அம்மா இல்லைன்னு எந்த சூழ்நிலையிலையும் சொல்லிடாத துளசி. அம்மா. இல்லம்மா. அதை என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. சிவகாமி, உன் வயித்துல பொறுக்கிறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. அதான் அந்த கடவுள் கூட உன் அம்மான்னு கூப்பிட விடாம சிவகாமின்னு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி பழக்கி வச்சிட்டாரு. அப்படி இல்ல துளசி. இப்ப நம்ம சாமியை கூட மாரியம்மா, காளியம்மா, மீனாட்சி அம்மான்னு உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லையா? அதே மாதிரிதாம்மா நீ சிவகாமிய பேர் சொல்லி கூப்பிடுறது. சிவகாமியும் ஒரு விதத்துல சாமிதான். அவ செஞ்ச தியாகத்தாலதான் உங்க அம்மா பைரவி இன்னைக்கு உயிரோடவே இருக்கா. என்ன சாமின்னு சொல்லாதன்னு. நான் செஞ்ச தியாகத்துல கூட என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் இருந்துச்சு. ஆனா இது ஒரு காரிய என் புருஷன் இவர்தானே எந்த தகப்பனும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை செஞ்சாரு. இவரோட ரத்தம் விஸ்வா. அவனை நான் பைரவி அண்ணியோட குழந்தையா மாத்தி வைக்க போறேன்னு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை என் புள்ளைய எப்படி கொடுப்ப, அவ்வளவு தைரியம் அடி உனக்குன்னு ஒரு வார்த்தை, ஒரு கேள்வி கூட என்ன கேட்காம அவருக்கு பிறந்த புள்ள பிரிஞ்சு போறத நினைச்சு வருத்தப்படாம நான் செஞ்ச தியாகத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரே, இவர்தான் உண்மையான சாமி. சிவகாமி, என் புள்ள என்னை விட்டு பிரிஞ்சு போகல சிவகாமி. என் கூடவே எப்பவுமே இருக்கா. சிவகாமி, துளசிக்கு பைரவி தான் அவளோட அம்மான்னு உண்மை தெரிஞ்சதுனாலதான் அவ விஸ்வாவுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சத்தியம் பண்ணிட்டா. அதனாலதான் நானும் நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க வேண்டியதா போச்சு. என்ன துளசி, இப்படி அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியம்மா. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. சிவகாமி, அவங்கதான் என் அம்மாங்கிற உண்மை தெரிஞ்சாலும் உன்னோட தியாகத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அவங்க உன்னை எதிரியா பாக்குற நிலைமை மாறணும் சிவகாமி. ஒருவேளை லக்ஷ்மிய விஸ்வா கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறமாவது அவங்க உன்னை எதிரியா பார்க்க மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். வேணாம் துளசி, நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்காதம்மா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இத பாரு, வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூடாதுமா.
என்னங்க, நீங்களும் துளசி கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சிவகாமி, துளசி நீ வளர்த்த பொண்ணு. அதான் குணத்துல அவ ஒன்ன மாதிரியே இருக்கா. சிவகாமி, நீ துளசி கிட்ட பேசுறது வேஸ்ட்மா. அவ அவளோட முடிவுல பிடிவாதமா இருக்கா. விஸ்வாவை விட்டு விலகி போறதுலயும் அவன் ரெடி ஆயிட்டான். சிவகாமி, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு அது? பைரவி கிட்ட துளசி தான் உன்னோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்லணும். அப்பதான் அவ இந்த கல்யாணத்தையே நிறுத்துவா. போதும் சிவகாமி, இத்தனை வருஷம் பைரவி உன்னை பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருக்கா. இதுக்கு மேலேயும் நாம உண்மையை மறைக்க கூடாது. அவளுக்கு உன்னோட தியாகம் தெரியணும். அதை சொல்றதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. யோசிக்காதமா, சரின்னு சொல்லு. ஆமா சிவகாமி, உன் அண்ணன் சொல்றது கரெக்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது 2 பிள்ளைங்களோட மனசு கஷ்டப்பட்டா உன் மனசு கஷ்டப்படும் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த உண்மைதான். அத பைரவி கிட்ட சொல்லிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் அப்பவே முடிஞ்சிடும். நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு சிவகாமி.